வணக்கம். இன்றைய வேர்பல் எபிலிட்டி செஷனில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸோடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்னுடைய தொடர்ச்சி. நமக்கு போர்டு எக்ஸாமில் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதை சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு 3 கேட்டகரியில் மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு 3 செட் ஆஃப் சென்டென்சஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அதோடைய ரிமைனிங் பேலன்ஸ் எல்லாத்தையும் இப்போது பார்க்கலாம். இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த 3 விஷயம் என்னென்ன அப்படின்னா ஃப்ரேஸ், கிளாஸ் அண்டு கிளாஸ்லேருந்து டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையான அந்த கீவேர்ட்ஸ் யூசேஜ். ஸோ ஒரு 2 சென்டென்ஸ் கொடுக்குறதில் அதை ஃப்ரேஸாக எப்படி ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிறது, கிளாஸாக எப்படி ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிறது, அண்ட் தென் அந்த கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ வேர்பை எங்கேருந்து எடுக்கணும், டென்ஸ் ஃபார்ம் எங்கேருந்து எடுத்துக்கிறணும், அண்ட் தென் அந்த கிளாஸை ஒரு டிபெண்ட் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அதோடைய கீவேர்டு என்னவாக இருக்கணும், ஒரு இண்டிபெண்ட் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் போன தடவையும் சொன்னேன், இந்த தடவையும் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போது அதோடைய தொடர்ச்சி என்னங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 by 1 சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள அந்த செட்டில் நம்ம பார்த்தது ஒரு காஸ், அதோடைய எஃபெக்ட், அதை பற்றி தான் பார்த்தோம். இது நடந்திருந்தால் அதன் விளைவாக இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் முதல்ல பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காஸ் அண்ட் இட்ஸ் ஆப்போசிட் எஃபெக்ட் ஆர் த ஃபெயில்டு ரிசல்ட்ஸ். ஸோ நடந்த விஷயத்துக்கு இது நடந்துச்சு, ஆனால் இது ஃபெயில் ஆகிடுச்சு, அதோடைய விளைவு வேறு மாதிரி, அதற்கு ஆப்போசிட்டாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதில் முதல்ல ஒரு செட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப் இல்லை, இதுதான் அந்த ஃபார்மட்டாக இருக்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டெஸ்பைட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த verb ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது ஒரு ஜெரண்ட் ஃபார்மாக இருக்கலாம், அல்லது இந்த verb ப்ளஸ் ஐஎன்ஜிக்கு பதிலாக நீங்கள் அந்த இருக்கிற ஃப்ரேஸ்லேருந்து நவுனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இட் வாஸ் ரெய்னிங், வி வென்ட் ஃபார் அ வாக். ஸோ இட் வாஸ் ரெய்னிங் அப்படிங்கிறப்ப இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. வாஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது இருக்குது. தென் வி வென்ட் ஃபார் அ வாக், இது ஒரு ஃபுல் ஒரு கிளாஸ்னே சொல்லலாம், ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த 2 இடத்துல இருந்து நம்ம எடுக்க வேண்டியது ஒரு ஃப்ரேஸு, அப்புறம் ஒரு கிளாஸ். கிளாஸ் ஏற்கனவே இருக்குது. ஸோ இதில் இந்த பக்கம், அதாவது இந்த காஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் காஸ் என்னவா இருக்குதோ அதை தான் நம்ம ஃப்ரேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். காஸ், நான் சொல்கிறது இந்த காஸ், நாட் கிளாஸ். இப்போது இங்கே நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டெஸ்பைட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிறலாம். அது அதோடைய கீவேர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது, இருந்த போதிலும் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம், அதிலே நடந்து போனோம். இது எதிர்மறையான ஒரு விளைவு. எப்படின்னா மழை பெய்கிறப்ப யாரும் வெளியில் போக மாட்டாங்க. ஸோ மழை பெய்கிறப்ப ஆப்போசிட்டாக இது நடந்துகிட்ருக்குது. அப்போது இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் வி வென்ட் ஃபார் அ வாக். இந்த இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் இங்கே நல்லா கவனிங்க. இங்கே இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. இங்கே நமக்கு தேவை அந்த வார்த்தையை எடுத்து ஒன்று ஜெரண்ட் ஃபார்மில் போடணும், இல்லைன்னா அதை அப்படியே நவுனாக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி? இன்ஸ்பைட் ஆஃப் ஏற்கனவே நமக்கு கீவேர்டில் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின். ஸோ இந்த த ரெயின் அப்படிங்கிறது இந்த ரெய்னிங்லேருந்து நம்ம எடுத்தது தான். ஓகே, தென் வி வென்ட் ஃபார் அ வாக், அது அதிலே இருக்குது. டெஸ்பைட் த ரெயின் வி வென்ட் ஃபார் அ வாக். அகெயின் இன்ஸ்பைட் ஆஃபுக்கு பதிலாக டெஸ்பைட் போட்டிருக்கிறோம். டெஸ்பைட் த ரெயின் வி வென்ட் ஃபார் அ வாக். ஸோ இந்த 2 கீவேர்ட்ஸும் தான் இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடியது சிம்பிள் சென்டென்ஸில். இதை எப்படியும் சொல்லலாம். இப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம பயன்படுத்தணும்னு போட்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ டெஸ்பைட் ரெய்னிங் வி வென்ட் ஃபார் அ வாக். இங்கே இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அகெயின் இது ஒரு ஜெரண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெரண்ட் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான், அது நவுன், இட்ஸ் அ வேர்பல் நவுன். இது ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ எரர் ஸ்பாட்டிங் வீடியோவில் ஒன்றில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வேர்பல் நவுன்னா என்ன, வேர்பல் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறது. இங்கே எப்போவுமே இது ஒரு வேர்பல் நவுனாக இருக்கணும், இல்லையெனில் நார்மல் நவுனாக கன்வெர்ட் பண்ணிடணும். இப்படி தான் இது இங்கே இருக்கணும். தென் வி வென்ட் ஃபார் அ வாக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கம்மாவுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கிளாஸ். ஸோ ஒரு ஃப்ரேஸு, ஒரு கிளாஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். தென்
ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். இது வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்வர்ஷன். இதுதான் இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஸ்டெப்ஸையும் கீழே சொல்லியிருக்கிறேன். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ், காஸ் அண்ட் இட்ஸ் ஆப்போசிட் எஃபெக்ட். ஸோ இதில் நமக்கு இதுதான் காஸ், இது அதோடைய ஆப்போசிட் எஃபெக்ட். இது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். தென் ஷீ ஃபெல்ட் டயர்ட், ஆப்போசிட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஷீ கண்டினியூடு ஒர்க்கிங். இங்கே வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு இது சொல்லியிருக்கிறோம். இங்கே ஷீ ஃபெல்ட் டயர்ட் அண்ட் தென் இது ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஐடென்டிஃபை த வேர்ப் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு வேர்பை ஃபஸ்ட்டு எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரேஸ், அதுக்கு அந்த காஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இதில் எது வேர்ப்? ஃபெல்ட். ஸோ த மெயின் வேர்ப் இன் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஃபெல்ட். இது என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. கன்வெர்ட் த வேர்ப் இன்டு இட்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ இது எந்த டென்ஸில் இருக்குங்கிறது நமக்கு இப்போ மேட்ரு இல்லை. அங்கே நமக்கு வேர்பை எடுக்கணும். ஃப்ரேஸ்லேருந்து வேர்பையும் கிளாஸ்லேருந்து அதோடைய டென்ஸையும் எடுக்கிறது தான் நம்மளுடைய யூஸ்வல் கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இங்கே நமக்கு வந்து டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் இது ரெண்டும் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி ஃபார்மும் பயன்படுத்தலாம், இல்லைனா அதோடைய நவுன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணுங்கிறது தான் இங்கே நம்ம கற்றுக்கிற வேண்டியது. ஸோ ஐடென்டிஃபை த வேர்ப் ஃபார்ம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அது நம்ம எடுத்துட்டோம். அதுதான் அந்த ஃபெல்ட். ஃபெல்ட்டை வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறப்போ அதோடைய V1 ஃபார்ம் வந்து ஃபீல், அதோடைய ஐஎன்ஜி ஃபார்ம் ஃபீலிங். ஃபெல்ட்டுன்னு பார்த்தோன்னா ஃபெல்ட்டிங்னு போட்டுறாதீங்க. தென் கன்வெர்ட் த வேர்ப் இன்டு இட்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ரிமூவ் த சப்ஜெக்ட் ஷீ. இங்கே இந்த ஷீங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துடுறோம். ஏன் அப்படின்னா ரெண்டும் ஒருத்தர் செய்கிற செயலை தான் அது குறிக்கிறது. ஸோ இங்கே நம்ம அதை எடுத்துகிட்டு அதற்கு பதிலாக டெஸ்பைட் ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் which introduces the sentence, இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சென்டென்ஸை முதல்ல வாசித்து அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த கீவேர்டை இங்கே பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு ஃப்யூச்சர் கண்டிஷனில் இருக்கிறது, ஒரு ஃப்யூச்சர் டென்ஸோடு இருக்கிற ஃபார்முக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த இன் கேஸ் ஆஃப், இந்த இவெண்ட் ஆஃப் அது பயன்படுத்தணும். தென் அதுவே ஒரு நார்மல் காஸ் அண்ட் எஃபெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இதன் காரணமாக இது நடந்தது அப்படிங்கிறது, இது ஆப்போசிட் எஃபெக்ட். ஒரு நார்மலாக இருந்தால் டியூ டு, பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு, இந்த மாதிரியான வார்த்தைகள் பார்த்தோம். இது அதோடைய அடுத்த ஃபார்ம். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் அந்த கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு சென்டென்ஸையும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வரும். நவ் இதுதான் இதோடைய ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்வர்ஷன். ஒரு காஸ், அந்த காரணம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரேஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது. அண்ட் ஆல்ரெடி தெர் இஸ் அ கிளாஸ், அதை ஏற்கனவே நம்ம எடுத்துடுறோம். ஸோ ஒரு ஃப்ரேஸ் அண்ட் ஒரு கிளாஸ் சேர்த்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் உருவாயிடுச்சு. நெக்ஸ்ட், கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ இந்த கன்வர்ஷனுக்காக ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். அது நான் சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். த வேர்ப் இன் த டெஸ்பைட் ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் ஃப்ரேஸ் கேன் பி அ ஜெரண்ட் ஃபார்ம். ஸோ அது வந்து ஒரு ஜெரண்ட் ஃபார்மாக இருக்கலாம், இல்லையெனில் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த, அதுதான் அந்த ஜெரண்ட், இல்லையெனில் வந்து அது ஒரு நவுனாக இருக்கலாம். த மெயின் கிளாஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் இன் டென்ஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது அந்த செகண்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க, அதோடைய எஃபெக்ட் அதுதான் அந்த மெயின் கிளாஸ். ஸோ அது ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் இன் த டென்ஸ், அதில் நம்ம எதுவும் மாற்ற போகிறது இல்லை. Despite or in spite of is followed by a noun, pronoun or verb plus ing and not a full sentence because it comes under the phrase category. அதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஃப்ரேஸுங்கிறது சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க, பட் அங்கே ஒரு ஃபைனைட் வேர்ப் பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இங்கே வந்து இந்த ஃப்ரேஸ் கேட்டகரியில் இட் மேக்ஸ் சென்ஸ், இட் டசன்ட் மேக் அ ஃபுல் சென்ஸ் அப்படின்னு சொன்னோம். அது வந்து எப்படின்னா அட் நைட், அந்த இரவில், அந்த இரவில் என்ன, ஸோ அந்த இரவில்ங்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் பொருள் நமக்கு தெரியுது, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன, இந்த டிஃப்ரென்சியேஷன் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு ரொம்ப முக்கியம். தென் இப்போ இதோடைய எக்ஸாம்பிள்ஸ், இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி கேட்டகரியில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டடியிங் ஹார்ட், ஹீ ஃபெயில்டு த எக்ஸாம். ஸோ ஹீ ஸ்டடிட் ஹார்ட், ஹீ ஃபெயில்டு த எக்ஸாம் அப்படின்ட்டு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை இப்படி மாற்றிருக்கிறாங்க. தென் டெஸ்பைட் ரன்னிங் ஃபாஸ்ட், ஹீ லாஸ்ட் த ரேஸ். அவன் வேகமாக ஓடிய பொழுதும் இருந்த போதிலும் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். அவன் வந்து வெற்றி பெற முடியலை, ஹீ லாஸ்ட். இன்ஸ்பைட் ஆஃப் ஈட்டிங் அ லாட், ஷீ ரிமைண்ட் ஹங்க்ரி. அதிகமாக சாப்பிட்ட போதிலும் அவளுக்கு பசி அடங்கவில்லை அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. டெஸ்பைட் ப்ளஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஸோ ஹி வாஸ் இல், ஹி வென்ட் டு ஒர்க். டெஸ்பைட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ்,
அதான் நம்ம வந்து முதலே பார்த்தோம், despite her sickness அப்படிங்கிற மாதிரி. ஸோ he was ill, he went to work despite his illness. ஸோ despite his illness, இங்கே he was illன்னு தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே இந்த was despite அங்கே வந்துட்டு அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த இல்லுங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. ஸோ அதை அப்படியே நம்ம நவுனாக கன்வெர்ட் பண்ணுறோம். அங்கே நம்ம ஐஎன்ஜி ஃபார்மாக அதை எடுத்துகிட்டு போகல. He went to work. In spite of her efforts, she couldn't win the competition. Despite their warnings, he took the risk. இப்படி தான் அதோடைய கன்வர்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போது முதல்ல சிம்பிள் பார்த்தோம், இப்போது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். என்னென்ன ஸ்டெப், ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துடலாம். Identify the two ideas in the sentence. Each sentence has a cause and its opposite effect. Something happening and the opposite effect should be it is an unexpected thing. அதுக்கு எதிரானதாக இருக்கும். Despite feeling tired, she continued working. இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே சிம்பிள் சென்டென்ஸில் பயன்படுத்தின அதே எக்ஸாம்பிள். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வர்றேங்க. Despite feeling tired, she continued working. இது ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு clause. இங்கே காஸ் என்ன, ஃபீலிங் டயர்டாக இருந்த போதிலும் ஆப்போசிட் எஃபெக்ட் என்ன, அவன் வந்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருந்தாள் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே அவங்க வந்து டயர்டாக இருந்திருந்தால் அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், ரெஸ்ட் எடுத்துருக்கணும். அப்படி பார்த்தா அது வெறும் காஸ் அண்ட் எஃபெக்ட். பட் இங்கே ஆப்போசிட் மீனிங் கொடுத்துருக்குறாங்க. ஐடென்டிஃபை த வேர்ப் ஃபார்ம் இன் த ஃப்ரேஸ். டெஸ்பைட் ஃபீலிங் டயர்ட், ஃபீலிங் இஸ் அ வேர்ப் இன் த ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ இது நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம வந்து ஷீ ஃபெல்ட் டயர்ட் அப்படிங்கிறத ஃபீலிங்னு மாற்றணும். இங்கே இந்த ஃப்ரேஸை கிளாஸாக மாற்றணும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை பொறுத்தளவில் ஒரு டிபெண்ட் அண்ட் ஒரு இண்டிபெண்ட், இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு டிபெண்ட் கிளாஸுக்கு அங்கே என்ன காசோ அதை அப்படியே ஒரு டிபெண்ட் கிளாஸில் எடுத்துக்கிட்டு இஃபெக்டை இண்டிபெண்ட் கிளாஸில் போட்டலாம், அதாவது இந்த ஆப்போசிட் இஃபெக்டை. இப்போது டு டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் வி நீட் டு சேஞ்ச் இன்டு டு அ ஃபுல் கிளாஸ். இப்போ எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இன்டு அ ஃபுல் கிளாஸ். ஃபீலிங் டயர்ட் பிகம்ஸ் ஷி வாஸ் ஃபீலிங் டயர்ட். ஸோ அகெயின் நம்ம வந்து இங்கே அந்த ஷீ எடுத்துகிட்டு வர்றோம். ஷி ஃபெல்ட் டயர்டுன்னு இருந்துச்சு இல்லையா. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போது இந்த ஃபீலிங் டயர்ட், ஃபீலிங் டயர்ட் ஷி கண்டினியூடு ஒர்க்கிங், இதுதான் எடுத்துருக்கோம் இல்லையா. இதில் இன்னொரு ஐடியாவையும் சொல்கிறேன். ஷி கண்டினியூடு ஒர்க்கிங், இது என்ன டென்ஸ்லப்பா இருக்குது, பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸில். ஸோ ஒரு ஃப்ரேஸ்லேருந்து, அதாவது ஃப்ரேஸ்லேருந்து கிளாஸாக மாற்றுறப்ப இந்த ஃப்ரேஸில் இருக்கிற வேர்ப் எடுக்கணும், கிளாஸில் இருக்க டென்ஸ் எடுக்கணும்ட்டு சொல்லியிருந்தோம். அவ்வளோதான், அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஃபீலிங் டயர்ட், ஷீ வாஸ் ஃபீலிங் டயர்ட். ஸோ ஃப்ரேஸ்லேருந்து ஃபீலுங்கிற வேர்ப் எடுத்துட்டோம், கிளாஸ்லேருந்து பாஸ்ட் கண்டினியூஸ் எடுத்துட்டோம். அது இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸ்டடியிங் ஹார்ட், ஹீ ஸ்டடிட் ஹார்டுன்னு இருக்குது. அதுக்கு பக்கம் ஸ்டடியிங் ஹார்ட், அதுக்கு அடுத்து என்ன சென்டென்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம அதோடைய டென்ஸை எடுத்துக்கலாம். ஹீ ஸ்டடிட் ஹார்ட். ஈட்டிங் அ லாட், ஷீ ஏட் அ லாட். இப்படித்தான் இதோடைய ஃப்ரேஸ் டு கிளாஸ் கன்வர்ஷன். இங்கே நம்ம இதை வந்து ஒரு ஃபுல் கிளாஸாக தான் ஆக்கியிருக்கிறோம், டிபெண்ட் கிளாஸாக இதை ஆக்கலை. இப்போ ரீப்ளேஸ் டெஸ்பைட் ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் வித் தோ, ஆல்தோ, ஈவன் தோ. இப்போ இதை நம்ம வந்து ஒரு டிபெண்ட் கிளாஸாகவும் இண்டிபெண்ட் கிளாஸாகவும் மாற்றணும். அப்படி மாற்றுறப்ப அங்கே சில கீவேர்ட்ஸ் பயன்படுத்துகிறோம், அதாவது இந்த காஸ் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட் கேட்டகரிக்கு. அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். என்னென்ன, ஆல்தோ, தோ, ஈவன் தோ, இந்த 3 வார்த்தைகள். இதை தான் நம்ம வச்சு இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்தோ ஷீ வாஸ் ஃபீலிங் டயர்ட், ஷீ கண்டினியூட் ஒர்க்கிங். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து டிபெண்ட் கிளாஸ், இதுதான் அந்த டிபெண்ட் கிளாஸ். அவள் டயர்டாக இருந்த போதிலும் அவள் வேலை செய்து கொண்டு இருந்தாள். இந்த டயர்டாக இருந்த போதிலும் அப்படிங்கிறப்ப அந்த சென்டென்ஸ் நீட்ஸ் another சென்டென்ஸ் டு கம்ப்ளீட் த ஃபுல் ஃப்ளெஜ்டு மீனிங் கிடைக்கிறது. அப்போது இங்கே பாருங்கள், ஆல்தோ ஷி வாஸ் ஃபீலிங் டயர்ட், ஷி கண்டினியூட் ஒர்க்கிங். ஈவன் தோ ஹீ ஸ்டடிட் ஹார்ட், ஹீ ஃபெயில்டு த எக்ஸாம். ஸோ ஹீ ஃபெயில்டு த எக்ஸாம்ங்கிறது ஆல்ரெடி ஒரு கிளாஸ். ஹீ ஸ்டடிடு ஹார்டுன்னு மட்டும் சொல்லியிருந்தா அதுவும் ஒரு கிளாஸாக தான் இருந்திருக்கும். பட் இங்கே நம்ம ஈவன் தோ அப்படிங்கிறது, அவன் நன்றாக படித்த போதிலும், ரொம்ப கடினமாக படித்த போதிலும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. தென் தோ ஷி ஏட் அ லாட், ஷி ரிமைன்ட் ஹங்க்ரி. அண்ட்
திரும்பவும் இங்கே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளாஸில் என்ன டென்ஸ் இருக்குதோ அதை தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அதை நல்லா மனதில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தான் இதோடைய கன்வர்ஷன், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாமல் தான் நம்மளில் பலர் பேர் இதை வந்து செய்கிறதுக்கு இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் நம்ம வந்துட்டு தயங்கி நிற்கிறோம். இதே ஒரு டைரக்ட் டு இன்டைரக்ட் ஆக்டிவ் பாசிவில் நமக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும். இதில் இதுதான்ப்பா, இது ரொம்ப சிம்பிள். ஓகே, இதோடைய காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பொதுவாக சிம்பிளும் காம்ப்ளெக்ஸும் தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரேஸ் டு கிளாஸ் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஏரியாவில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் காம்பவுண்டை பொறுத்தளவில் நம்ம வந்து அங்கே பயன்படுத்த போகிறது ஒரு சின்ன கன்ஜங்ஷன். அது என்ன கன்ஜங்ஷன்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இதை பயன்படுத்தி ஈஸியாக அங்கே நம்மளுடைய காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துடலாம். அண்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இங்கே எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். ஐடென்டிஃபை த டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். ஏற்கனவே நம்ம காம்ப்ளெக்ஸில் செஞ்ச மாதிரி காஸ் அண்ட் இட்ஸ் ஆப்போசிட் எஃபெக்ட் அது ரெண்டையும் பார்க்குறோம். இதை கிளாஸ் 1ஆகவும் இதை கிளாஸ் 2ஆகவும் எடுத்துக்கிறோம். அண்ட் அது ரெண்டையும் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வச்சு சேர்க்குறோம். இதுதான் இங்கே மேட்டர், அவ்வளோதான். ஸோ ஜாயின் தென் யூஸிங் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பட் yet ஸ்டில். இந்த 3 கன்ஜங்ஷன்ஸை மட்டும் வச்சு தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனாலும் yet ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு 3 கன்ஜங்ஷன்ஸ், இது 3 தான் இங்கே பயன்படுத்தணும். She made great efforts but she couldn't win the competition. இப்போது she made great efforts அப்படிங்கிறது ஒரு கிளாஸு, 2 இண்டிபெண்ட் கிளாஸு ஜாயின்டு வித் அ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இவ்வளோ தான் மேட்டர் இங்கே. she made great efforts yet she made great efforts still. இப்போது இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஏற்கனவே இந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரில் therefore hence அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கே ஸ்டில்லுக்கு முன்னாடியும் இந்த செமிகோலன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செமிகோலன் பங்க்சுவேஷனில் ஒரு வேளை நமக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்தால் ஈஸியான ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த செமிகோலன் கூடிய டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ பட் ஷோஸ் த கான்ட்ராஸ்ட் இன் த நியூட்ரல் வே. இப்போ இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். பட்டு எட்டு ஸ்டில் எங்கே பயன்படுத்தணும், இது 3ஐயும் பயன்படுத்தினா கரெக்டு தான். பட் ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கும் அதோடைய அர்த்தத்தை பொறுத்து அதனுடைய அதாவது அதனுடைய முக்கியத்துவம், அதாவது நம்ம எப்படின்னா ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். அது சென்டென்ஸ் ரொம்ப ஹையான இம்பார்ட்டன்ஸா, இல்லை ஓரளவா, இல்லை ஏதோ பேருக்கு சொல்கிறாங்களோ, இப்படி ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறணும். அதில் எது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ அதுக்கு எந்த வார்த்தை பயன்படுத்தணும், இல்லை இது சும்மா நியூட்ரலாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த வார்த்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பயன்பாடுகள். இதையும் சொல்லியிருக்கிறேன். பட் அப்படிங்கிறது ஷோஸ் a contrast in a neutral way, yet similar to but with a stronger sense of unexpected contrast. Still அப்படிங்கிறது ஒரு it highlights the persistence of effort but failure despite that effort. அதாவது இந்த 3க்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான். பட்டுங்கிறது ஒரு நியூட்ரல் வே ஆஃப் ஒரு கான்ட்ராஸ்ட்டை காமிக்கிறது, எட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கர் வே ஆஃப் ஷோயிங் த கான்ட்ராஸ்ட். ஸ்டில் அப்படிங்கிறது இட் ஹைலைட்ஸ் த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் எஃபர்ட். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அவன் அதி கடினமாக படித்த போதிலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ஸ்டில் நம்ம பயன்படுத்தலாம். அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ இது வந்து ரொம்ப அவனுடைய பர்சிஸ்டன்ஸ், எவ்வளோ கடினமாக உழைத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க. இருந்த போதிலும் அவனால் அதை பண்ண முடியலை. இதுதான் இந்த காஸ் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட்டுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த செட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடுத்த செட் என்ன அப்படின்னா, இஃப் தி ஆக்ஷன்ஸ் இன் 2 sentences happened consecutively at a specific time, use the following words. அடுத்தடுத்து நிகழக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு, அதாவது அடுத்தடுத்து நிகழக்கூடிய அந்த செயல்கள் இருக்கு இல்லையா, அதற்கு எந்தெந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் சிம்பிளில் பயன்படுத்தணும், காம்பவுண்டில் பயன்படுத்தணும் அண்ட் காம்ப்ளெக்ஸில் பயன்படுத்தணும், இதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. சிம்பிள் சென்டென்ஸில் ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, இது வந்து ஒரு கீவேர்டுப்பா. ஸோ ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஆர் வெறும் verb ப்ளஸ் ஐஎன்ஜி விச் இஸ் அ ஜெரண்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது he finished his work, he went out to play. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா சென்டென்ஸும் இருக்கும். வேலையை முடித்ததுனால அவன் வேலையை முடிச்சிட்டான், முடித்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அடுத்து விளையாட போகிறான். ஸோ வேலையை முடித்ததற்கப்புறம் விளையாட செல்கிறான். அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த சம்பவங்கள் இதை நம்மள கவனிச்சுக்கிறணும். ஆன் ஃபினிஷிங் ஹிஸ் ஒர்க் ஹி வெண்ட் அவுட் டு பிளே. இந்த ஆன் இதை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். ஃபினிஷ் அப்படிங்கிற இந்த வேர்ப் எடுத்துக்கிறோம்,
அதை இங்கே on plus verb plus ingல பயன்படுத்தி இந்த சென்டென்ஸ் on finishing his work he went out to play where இது ஒரு phrase இது ஒரு clause இது நமக்கு தெரியணும் simple sentenceல ஒரு phrase and ஒரு clause or finishing his work so இங்கே இந்த finishingங்கிற வார்த்தை gerund so ing form of the verb finishing his work he went out to play on hearing the news she called her friend immediately அவள் வந்து ஒரு அந்த செய்தியை கேட்டதும் உடனே வந்து அவங்க தோழிக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த தகவலை தெரிவிக்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது ரன்னிங் டெய்லி இம்ப்ரூவ்ஸ் ஓவரால் ஹெல்த் ஸோ ரன்னிங் டெய்லி தினமும் ஓடினால் என்ன ஆகும் உன்னுடைய ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும் இதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸை கன்வர்ஷன் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் இதுவே காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் எப்படி கொண்டு வரணும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த சம்பவங்களுக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் as usual ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ்னு வர்றப்ப அங்கே நமக்கு ஒரு கீவேர்டு இருக்குது அதை வச்சு கிளாஸை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணணும் ஃப்ரேஸ்லேருந்து கிளாஸ் ஆக்கிட்டு அதை டிபெண்டன்ட்டோட இணைச்சு அங்கே நம்ம கன்வர்ஷனை தொடரலாம் as soon as when while no sooner did அப்புறம் than இந்த no sooner did அப்படிங்கிறது again as soon as மாதிரியான ஒரு வார்த்தை தான் இது இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கணும் இந்த no sooner அடுத்து தேனுங்கிறது அடுத்த கண்டினியூட்டியாக வரக்கூடிய அதே சென்டென்ஸில் வரக்கூடியது தான் அது தனி கீவேர்ட் கிடையாது no sooner than ஓகே as soon as he finished his homework he went out to play ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் as soon as he finished his homework he went out to play ஸோ அங்கே he went out to play அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸில் அந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு கீழே இருந்தது he went out to playங்கிற ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதே தான் இங்கே எடுத்திருக்கிறாங்க he finished his homework as soon asங்கிற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் இங்கே நடந்திருக்குது இப்படி தான் இதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் when she heard the news she called her friend immediately while running daily he listens to music ஸோ இங்கே while அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது ஸோ அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருந்தது இல்லையா அதுதான் எடுத்துக்கிறாங்க ஷி ஹர்ட் த நியூஸ் ஷி கால்ட் ஹர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் பாஸ்டில் தான் இருக்குது இங்கே வைல் ரன்னிங் டெய்லி ஹி லிசன்ஸ் டு மியூசிக் ஸோ வைல் ரன்னிங் டெய்லிங்கிறது தென் இங்கே ஹி லிசன்ஸ் டு மியூசிக் அப்போ இதோடைய ரெண்டு சென்டென்ஸ் என்னவா இருந்திருக்குங்கிறதையும் நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்க்கணும் ஹி லிசன்ஸ் டு மியூசிக்ங்கிறது ஒரு ஃபுல் கிளாஸ் ஸோ ஹி லிசன்ஸ் டு மியூசிக் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்போ அதே சிம்பிள் ப்ரெசென்ட் தானே இந்த பக்கமும் இருந்திருக்கும் ரன்னிங் டெய்லி என்னென்னு வந்திருக்கும் ஹீ ரன்ஸ் டெய்லி ஃபுல் ஸ்டாப் ஹீ லிசன்ஸ் டு மியூசிக் இப்படி தானே வந்திருக்கணும் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் நோ சூனர் டிட் ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஹோம்ஒர்க் தேன் ஹீ வெண்ட் அவுட் டு பிளே இதுதான்ப்பா இந்த நோ சூனர் அண்ட் டிட் நோ சூனர் டிட் அப்புறம் தேனை பயன்படுத்தக்கூடிய விதம் நோ சூனர் ஃபஸ்ட்டு வந்துடும் நோ சூனர் டிட்டோட சேர்த்து ஃபஸ்ட்டு வந்துடும் ஹீ ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க் தேன் ஹீ வெண்ட் அவுட் டு பிளே இதுதான் இதை பயன்படுத்தக்கூடிய அந்த விதம் ஸோ as soon as அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் ஒன் ஆக்ஷன் when ஆர் while இந்த ரெண்டு கீவேர்டையும் பயன்படுத்துறதுக்கு என்ன மீனிங் இட் மீன்ஸ் டூ ஆக்ஷன்ஸ் ஹேப்பன் அட் த சேம் டைம் அவள் எழுதும் போதே டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாள் ரெண்டு ஆக்ஷன் ஒரே நேரத்தில் பார்க்குறது டிவி பார்த்துக்கிட்டே எழுத முடியுமா சில பேர் எழுதுவாங்க அந்த மாதிரி இப்போது நோ சூனர் டெட் தேன் it means one action happened immediately after another but it is more formal and used in written English இதனால இங்கே நோட் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தை நம்ம வந்து ஸ்போக்கனில் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் ரிட்டனில் அதிகமாக பயன்படுத்துவோம் அதற்கு தானே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கிறணும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃப்ரேஸ் எப்படி எடுக்கணும் அதிலிருந்து கிளாஸ் எப்படி எடுக்கணும் கிளாஸுக்கு டென்ஸ் எங்கேருந்து எடுக்கணும் ஒருவேளை அந்த கிளாஸில் ஃப்ரேஸில் வந்துட்டு நவுன் ஃபார்மாக இருந்தால் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அட்ஜெக்டிவ் டு அட்வர்பியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் அங்கங்கே செய்து கொண்டே வாருங்கள் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸுக்குன்னு வர்றப்போ ஏற்கனவே நம்ம காம்ப்ளெக்ஸில் என்ன பண்ணிடுறோம் ரெண்டு வார்த்தைகளையும் கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஆக்கிடுறோம் ஸோ அதை ஈஸியாக இங்கே கொண்டு வந்துடலாம் அண்ட் அட் ஒன்ஸ் அண்ட் இமீடியட்லி ஸோ இது இந்த மூணு வார்த்தைகளையும் பயன்படுத்தி தான் நம்ம வந்து சென்டென்சஸை இணைக்க போகிறோம் ஷி ஹர்ட் த டோர் பெல் அவள் அந்த வந்து டோர் பெல் வந்து அடித்த உடனே அண்ட் ஷி ரஸ்ட் டு ஓப்பன் த டோர் அடித்தவுடன்
டோர்பெல் அடிக்கிறத கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து டோரை ஓப்பன் பண்ண போனாங்க. He entered the room and at once everyone started talking. ரூம்குள்ளே போன உடனே at the moment, at once and at once. ஸோ on plus verb plus ing அல்லது verb plus ing அப்படிங்கிற இந்த சிம்பிளுக்கு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வரும். He finished his homework and immediately he went out to play. திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு. பாம்பு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு பதறி ஓடுவாங்க. On seeing a snake, they all ran away. ஸோ அப்படி தான் இந்த அடுத்தடுத்து நிகழக்கூடிய சம்பவங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டும். அதாவது சிம்பிளில் என்ன பயன்படுத்தணும், காம்பவுண்டில் என்ன பயன்படுத்தணும், காம்ப்ளெக்ஸில் என்ன பயன்படுத்தணும். இப்போது எல்லா நேரமும் நமக்கு வந்து 2 சென்டென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சில நேரங்களில் காம்பவுண்டில் கொடுத்து காம்ப்ளெக்ஸில் மாற்ற சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸில் கொடுத்து சிம்பிளில் மாற்ற சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மாற்றங்களும் இருக்கும். அதுக்கு தான் நான் அப்பப்போ சொல்கிறேன் இந்த ஃப்ரேஸ் டு கிளாஸ் கன்வர்ஷன் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறணும். ஓகே, அதே கான்சிக்யூட்டிவ் ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. என்ன அப்படின்னா ஆஃப்டர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஆர் ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இந்த ஹேவிங் ப்ளஸ் V3 ஃபார்மை பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த ஆஃப்டர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி இது சிம்பிளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கீவேர்ட்ஸ் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். He finished his homework, he went out to play. ஏன் ஒரே எக்ஸாம்பிளை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளுடைய கண்டினியூட்டி அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை இங்கே காமிக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி சொல்கிறோம். பட் உங்கள் ஒர்க் ஷீட்ஸில் இதே மாதிரி இருக்காது, வேறு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸிப்பா. அண்ட் இது வந்து நமக்கு வந்து ஸ்போக்கனில் அதிகமாகவே தேவைப்படும். அதனால் வந்துட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். போர்டு எக்ஸாமுக்காக அப்படிங்கிறத விட வாழ்க்கைக்காக அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸ் இதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். He finished his homework, he went out to play. After finishing his homework, he went out to play. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஆஃப்டர் அப்புறம் verb plus ing. ஆஃப்டர் ஃபினிஷிங் அல்லது having finished his homework, he went out to play. Having plus third form of the verb, past participle form. அதை வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், அதுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் கூட சொல்லுவாங்க. After hearing the news, she called her friend immediately. Having completed the project, they celebrated their success. So after plus ing, having plus V3. இந்த ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விஷயங்கள் இதையும் பயன்படுத்தலாம். காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் தென் had plus V3. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வந்து ரொம்ப எலாபரேட்டாக முதல்ல மாதிரி சிம்பிளுக்கு ஒரு ஸ்லைடு, காம்பவுண்டுக்கு ஒரு ஸ்லைடு, காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு ஸ்லைடு அப்படி பார்க்கல, ஒரே ஸ்லைடில் 3ஐயும் பார்க்குறோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் ப்ளஸ் had ப்ளஸ் V3 இப்படியும் செய்யலாம். எப்படி? ஆஃப்டர் he had finished his homework. ஆஃப்டருக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துடணும், அதோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். had ப்ளஸ் V3ன்னு வந்துட்டாலே அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஆஃப்டருக்கு அப்புறம் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்தணும், ஃபாலோட் பை அ பாஸ்ட் டென்ஸ். எப்போவுமே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய பயன்பாடு இது தான். பாஸ்ட் பர்ஃபெக்டும் பாஸ்ட்டும் இருவேறு சம்பவங்களை பற்றி பேசும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ பயன்படுத்துகிறப்ப எது முதல்ல பயன்படுத்தணும், எது கடைசியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம், இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், அதே தான் நானும் சொல்கிறேன். இல்லது இதுக்கு நீங்கள் வேறு ஒரு எக்ஸாம்பிள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் பார்ப்போம் இங்கே என்ன இருக்கும். சமயங்களில் ட்ரெயின் முன்னக்கூட்டியே போயிருக்கும். ட்ரெயின் முன்னக்கூட்டி போயிருக்குமா இல்லை நம்ம லேட்டாக போயிருப்போமா? நம்ம தான் லேட்டாக போயிருப்போம். ட்ரெயின் கரெக்டாக டயத்துக்கு தான் போயிருக்கும். ஸோ இது ரெண்டில் எது முதல்ல நடந்த ஆக்ஷன்? ட்ரெயின் முதல்ல போகிறது, ஏன்னா அது டயத்துக்கு போயிடுச்சு, நம்ம தான் டயத்துக்கு போகல. அப்போது முதல்ல நடந்த அந்த ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அதற்கப்புறம் நடந்த விஷயத்துக்கு, அதாவது கடைசியாக நடந்த விஷயத்துக்கு, அதான் நம்ம லேட்டாக போனது, அதுக்கு நம்ம பாஸ்ட் பயன்படுத்தணும். இந்த 2 விஷயங்களை நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இங்கே அதே தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆஃப்டர் he had finished his homework, he went out to play. லுக், இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட், அங்கே பாஸ்ட்.
After she had heard the news, she called her friend immediately. After they had completed their project, they celebrated success. ஸோ எது முதல்ல நடந்ததோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் அடுத்ததாக நடந்ததை பாஸ்ட் டென்ஸ்லையும் நம்ம வச்சுக்கிறோம். தென் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை அண்ட் தென் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு கன்ஜங்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக சேர்த்துடலாம். சிம்பிள் இல்லை ஃப்ரேஸும் ஒரு கிளாஸ் இருக்குது, அதை அப்படியே காம்பவுண்டுக்கு மாற்றுறப்ப ரெண்டையுமே வந்துட்டு கிளாஸாக மாற்றணும். கிளாஸாக மாற்றுறப்ப இங்கே என்ன இருந்துச்சோ அதோடைய டென்ஸை எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பொறுத்தவரை அதோடைய ஸ்ட்ரக்சரே வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறதுனால அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் எடுத்துடலாம். தென் காம்பவுண்டில் மாற்றுறப்ப ஏற்கனவே நமக்கு இங்கே ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க்குங்கிற ஒரு ஃபுல் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த ஹீ ஹேட் அஸ் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு அண்ட் தென் அப்படிங்கிற அந்த கன்ஜங்ஷனை சேர்த்து இங்கே காம்பவுண்ட் சென்டென்ஸாக ஆக்குறோம். ஹீ ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க். சாரி இப்போது காம்பவுண்ட் சென்டென்ஸில் அண்ட் தென் பயன்படுத்துகிறோம். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம மாற்றுறப்போ இந்த ஃப்ரேஸை கிளாஸாக மாற்றுறது, கிளாஸை வந்துட்டு டிபெண்ட் இண்டிபெண்டில் எப்படி மாற்றிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். டிபெண்ட்டாக மாற்றுறப்ப ஏற்கனவே இங்கே கொடுக்கப்பட்ட அந்த கீவேர்டை பயன்படுத்தி, அதாவது ஆஃப்டர் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் V3ங்கிற இந்த கீவேர்டை பயன்படுத்தி காம்ப்ளெக்ஸில் மாற்றிடுறோம். பட் காம்பவுண்டாக வர்றப்ப திரும்பியும் முதல்ல இருந்து பார்த்துக்கிற வேண்டியது ஒன்று தான். ஃப்ரேஸ்லேருந்து வேர்பு கொடுக்கப்பட்ட எஃபெக்ட், அந்த ரெண்டாவது நடந்த சென்டென்ஸை தானே அந்த எஃபெக்ட், அதிலேருந்து நம்ம டென்ஸை உருவிக்கிடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு ஹீ வெண்ட் அவுட் டு பிளேங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால அதை அப்படியே இங்கிட்டும் போட்டுடுறோம். ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஹோம்ஒர்க் அண்ட் தென் ஹீ வெண்ட் அவுட் டு பிளே. முடித்தான், அதுக்கப்புறம் விளையாட போனான். இப்படி நம்ம பண்ணிக்கிறோம். இது யூஸ்வலாக நம்ம கன்வர்ஷன் அந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, இது நம்ம பார்த்துக்குங்க. அண்ட் தென் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும்தான் இங்கே இருக்குது. She heard the news and then she called her friend immediately. They completed the project and then they celebrated their success. இதுதான்ப்பா இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஸோ இது வந்து இந்த cannot, could not பயன்படுத்தி சில சென்டென்சஸில், அதாவது ரெண்டு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதில் cannot could not வந்துருந்துச்சுன்னா இந்த ரெண்டுக்கும் என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே நம்ம வந்து அந்த கீவேர்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கான ஒரு க்ளூ என்னென்னா அந்த சென்டென்ஸில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். எது cannot or could not, இல்லை காஸ் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட், அல்லது காஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட், அல்லது வில்லில் இருக்கிற, அதாவது ஃப்யூச்சர் ஃபார்மில் இருக்கிற ஒரு செகண்ட் சென்டென்ஸ். இப்படி நம்ம பார்த்து தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போது இஃப் த டூ வேர்ட்ஸ், அதாவது the words cannot, can't, could not is used in one among the two sentences given, then we should understand that as to மாடல். இந்த to இன்ஃபினிட்டிவ் மாடல் நம்ம வந்து ஏற்கனவே படித்தது தான். இது அங்கே தான் சொல்கிறாங்க. சிம்பிள் சென்டென்ஸ் to வச்சு எப்படி எழுதுறதுங்கிறதான் இங்கே சொல்கிறோம். He is short, he cannot climb the tree. ஸோ இங்கே ரெண்டுமே இருக்குது. He is short, he cannot climb the tree. இந்த ரெண்டையும் ஒன்றாக்குறதுக்கு ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தணும். to வச்சு தான் ஃபார்மேட் கொண்டு வரணும். He is too short to climb the tree. ஸோ இந்த he cannotக்கு பதிலாக he cannot அப்படிங்கிற ரெண்டையும் எது ரீப்ளேஸ் பண்ணிது? to climb the treeங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிது. இதுதான் he is too short to climb the tree. இங்கே எங்கேயுமே கமா இடையில வராது. the bag is too heavy to carry alone. the bag is heavy, I cannot carry it alone அப்படின்னு வரும். அந்த I cannot, I could not அப்படிங்கிற அந்த cannot, could not அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறது தான். the bag is too heavy. I அப்படிங்கிற ஒரு இது பயன்படுத்தியிருந்தாங்கன்னா ஐயை வந்து இங்கே அதோடைய பொசசிவில் மாற்றிடணும். எப்படி? the bag is too heavy for me to carry alone அப்படின்ட்டு மாற்றிக்கலாம். for me, ஐ அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ரெண்டும் ஒரே சப்ஜெக்டாக இருந்தால், ஹீயாக இருந்தால், ஷீயாக இருந்தால், ஒரே நேம் பற்றி பயன்படுத்தியிருந்தா ஒரு இடத்துல அதோடைய இதை எடுத்துக்கிட்டால் போதும். ஹீ அல்லது ரமேஷ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டு இடத்துலையும் வேறு சப்ஜெக்ட் இருந்தால் அங்கே ஃபார் ஹிம் அல்லது ஃபார் ரமேஷ் அல்லது ஃபார் மீ அல்லது ஃபார் யூ அப்படிங்கிறத மாற்றிக்கிறணும். இதுதான். இப்போது the காம்பவுண்ட் சென்டென்ஸில் எப்படி வரும் பார்த்துக்குங்க. வெரி, அண்ட் ஸோ, கேன் ஆர் குட் நாட், இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் அதோடைய கீவேர்ட்ஸ். சிம்பிளுக்கு அப்புறம் இப்போ காம்பவுண்ட் பார்க்கணும். இதுவரையும் சிம்பிளுக்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். இப்போ காம்பவுண்ட் பார்க்குறோம். இப்போ காம்பவுண்ட் பார்க்குறப்ப இப்போ இதை கொடுத்துட்றாங்க. he is too short to climb the tree. இதை காம்பவுண்டாக மாற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த too short to climb the tree இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதை முதல்ல ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸாக மாற்றணும்.
he is too short அப்படிங்கிற இந்த வார்த்தையை very அப்படிங்கிற இந்த adjective வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். he is very short. ஓகே, இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அண்ட் ஸோ இங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த கன்ஜங்ஷன் then he cannot climb the tree. can or could not இங்கே பயன்படுத்திக்கலாம். இங்கே cannot பயன்படுத்தா cannot, could not இருந்திருந்தா could not. so he is very short and so he cannot climb the tree. இப்படி தான் இது வரும். the bag is very heavy and so I cannot carry it alone. so இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே and so அப்படிங்கிறது தான் அந்த கன்ஜங்ஷன். whereas இந்த ரெண்டு வார்த்தையும் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அந்த டூ அது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த டூங்கிறத அந்த வெரி ரீப்ளேஸ் பண்ணிடுது. அண்ட் cannot could not நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணி போட்டுக்கிறோம். she was very tired and so she could not complete the work. so ரெண்டு இண்டிபெண்ட் வித் அ கன்ஜங்ஷன். இதுதான் இந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். அப்படியே காம்ப்ளெக்ஸுக்கு கொண்டு போகிறத அடுத்து பார்ப்போம். கீ பாயிண்ட்ஸ் டு நோட்டீஸ். இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். வெரி எம்ஃபசைஸ் த டிகிரி ஆஃப் தி அட்ஜெக்டிவ் அண்ட் ஸோ கனெக்ட்ஸ் டு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். இது நமக்கு தெரியும் ஏற்கனவே. வெரி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் எம்ஃபசைஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடியது, அழுத்தமாக சொல்கிறக்கூடியதுக்கு. இதோடைய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸோ தேட், ஸோ குட் நாட், ஸோ தேட் கேன் ஆர் குட் நாட். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்னு வந்துட்டா ஒரு டிபெண்ட் ஒரு இண்டிபெண்ட், ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். அப்போ இங்கே பாருங்கள், he is so short, very short அப்படிங்கிறது இங்கே சோவாக மாறிடுது. that he cannot climb the tree. ஸோ அந்த thatங்கிற இந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. he is so short that he cannot climb the tree. the bag is so heavy that I cannot carry it alone. இதுதான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கீவேர்ட்ஸ். ஸோ டூ மாடல் வந்துருச்சுன்னா வெரி அப்படிங்கிறது அங்கே வந்துடணும் காம்பவுண்டில், இங்கே ஸோ அப்படிங்கிறது வந்துடணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். she was so tired that she could not complete the work. These transformations make the sentence complex by clearly showing the cause and effect of the situation. இந்த இடத்துல cause and effect, அவங்க டயர்டாக இருந்ததுனால அவங்களால ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியலை. பட் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஏற்கனவே நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட் அதெல்லாம் பார்த்தோமே அப்படின்ட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ரெண்டு வார்த்தைகளில் கேனாட் குட் நாட் இருந்திருந்தால் இந்த கீவேர்ட்ஸ் பயன்படுத்தணும். கேனாட் குட் நாட் இல்லாமல் நார்மலாக இருந்தால் அதற்கான காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கான கீவேர்ட்ஸ் பயன்படுத்தணும். ஸோ ஒரே ஒரு கடைசியாக ஒன்று இருக்குது. இதில் வந்து சிம்பிளும் காம்பவுண்டு தான் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அதை வந்து பயன்படுத்தலாம். பட் அது வந்து பேசிக்காக இந்த இடத்துல நமக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிசைட்ஸ் அப்படின்ட்டு எங்கே பயன்படுத்தணும், அதுதான் இந்த பிசைட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற இந்த சென்டென்ஸ். நம்ம ப்ரிப்போசிஷனில் படிக்கிறப்ப பிசைடும் பிசைட்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்போம். ஸோ பிசைட்ஸ் அண்ட் பிசைட் இது ரெண்டுக்கான மீனிங்கை தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். இங்கே சிம்பிள் சென்டென்ஸில் இதை பயன்படுத்துகிறப்ப எப்படி பயன்படுத்துகிறோம் பார்க்குறோம். பிசைட்ஸ் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ பிசைட்ஸ் அப்படிங்கிறப்ப அடிஷ்னலி அப்படிங்கிறது தான் அங்கே அர்த்தம். ஸோ ஆட்ஸ் another ஆக்ஷன் டு த சென்டென்ஸ். பிசைட்ஸ் ப்ளஸ் பீயிங், ஒருவேளை verb மெயின் verb இருந்தால் verb ப்ளஸ் ஐஎன்ஜியை மாற்றிக்கிறணும், இல்லைன்னா பிசைட்ஸ் ப்ளஸ் பீயிங் போட்டுக்கலாம். ஆட்ஸ் another கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் குவாலிட்டி. ஸோ பிசைட்ஸ் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜிங்கிறப்ப அங்கே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும். பிசைட்ஸுக்கு அப்புறம் பீயிங் போட்டால் அது வந்து அதோடைய கேரக்டரிஸ்டிக் அல்லது குவாலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போது ரெண்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துருக்குது. ஷீ ஸ்டடீஸ் ஃபார் த எக்ஸாம், ஷீ ஹெல்ப்ஸ் ஹர் மதர் அப்படின்ட்டு வந்திருக்குது. இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸை பிசைட்ஸுங்கிற இந்த கீவேர்டு வச்சு நம்ம சேர்த்துடுறோம், அதாவது ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸாக இணைக்கிறோம். பிசைட்ஸ் ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம்ஸ், ஷீ ஹெல்ப்ஸ் ஹர் மதர் வித் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். ஸோ பிசைட்ஸ்னு வந்துட்டாலே அங்கே வேர்ப் எடுத்துகிட்டு ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டுறணும். ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருந்தது, அதை அப்படியே நம்ம ஐஎன்ஜி ஃபார்மில் பயன்படுத்துகிறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸில். ஐ மீன் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பில், சாரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கிடையாது, ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பில். பிசைட்ஸ் ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம், படிப்பது மட்டும் அல்லாமல் அவர் வீட்டு வேலைகளில் அவங்க அம்மாவுக்கும் உதவியாக இருக்கிறாள். ஸோ இது ரெண்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. அப்போ ஷீங்கிற அதை எடுத்துடுறோம், ஷீக்கு பதிலாக பிசைட்ஸ் ஸ்டடிங்கிற விஷயத்தை ஆட் பண்ணுறோம். பிசைட்ஸ் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாம்ஸ், ஷீ ஹெல்ப்ஸ் ஹர் மதர் வித் ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ். சரி, பிசைட்ஸ் பிளேயிங் ஃபுட்பால், ஹீ என்ஜாய்ஸ் ஸ்விம்மிங்.
ஃபுட்பால் விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங்கே அவருக்கு வந்து பிடிக்குது, அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. பிசைட்ஸ் பீயிங் இன்டெலிஜென்ட் ஷீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். இந்த சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இது அடிஷ்னலாக ஒருத்தரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. வேறஸ் இது அவருடைய கேரக்டர், அடிஷ்னலாக அவர் செய்யக்கூடிய செயல்களை சொல்லும்போது அது பிசைட்ஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியாக பயன்படுத்தணும். அடிஷ்னலாக ஒருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது குவாலிட்டியை பற்றி சொல்கிறப்போ அங்கே பிசைட்ஸ் பீயிங் இன்டெலிஜென்ட் ஷீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அவள் புத்திசாலியாக மட்டுமல்லாது ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் த பர்சன். இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஒருத்தருடைய குவாலிட்டி, இந்த கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணுறப்ப இந்த பிசைட்ஸ் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் அந்த அட்ஜெக்டிவ் பயன்படுத்துறது. பிசைட்ஸ் பீயிங் இன்டெலிஜென்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட், அதாவது ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். தென் பிசைட்ஸ் பீயிங் அ கிரேட் டீச்சர் ஹீ இஸ் ஆல்சோ அ டேலண்டட் மியூசிஷியன். அவர் அந்த டீச்சரை பற்றின ஒரு குவாலிட்டி, ஒரு கிரேட் டீச்சராக மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு டேலண்டட் மியூசிஷியன் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பட் இதுக்கு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ இங்கே காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரில் ஆஸ் வெல் அஸ் அல்லது நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம கம்பேரிசன்ஸ் கொடுக்குறப்ப இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும். இந்த பர்சனல் கம்பேரிசன்ஸ், இந்த ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிறது நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லையும் பார்த்துருப்போம். இங்கே இந்த ஆஸ் வெல் அஸ், ஆஸ் எஸ், நாட் ஸோ அஸ் அப்படிங்கிற விஷயங்கள் அங்கே பார்த்துருப்போம். இங்கே அதுதான். பட் இங்கே கம்பேரிசன் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். ஷீ இஸ் நாட் ஒன்லி இன்டெலிஜென்ட் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ இந்த ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஷீ இஸ் நாட் ஒன்லி இன்டெலிஜென்ஸ், இதை இப்படி தான் பயன்படுத்தணும். ரெண்டு கிளாஸாக இருக்குது. ஷீ இஸ் நாட் ஒன்லி இன்டெலிஜென்ட் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங். ஷீ இஸ் இன்டெலிஜென்ட், ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ரெண்டு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதை காம்பவுண்டில் எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். ஷீ இஸ் நாட் ஒன்லி இன்டெலிஜென்ட் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங், இப்படி தான் அதை மாற்றணும். நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறது எம்ஃபசைசஸ் போத் த ஆக்ஷன்ஸ். இவள் அது மட்டும் அல்ல, இதையும் செய்கிறாள் அப்படிங்கிறது. ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிறது ஆட்ஸ் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் எம்ஃபசைசிங், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் ஒர்க்கிங். அவள் வந்து இன்டெலிஜென்ட், தென் அதையும் தாண்டி அவள் ஹார்ட் ஒர்க்கிங்கும் கூட, அந்த கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது. இப்போது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதில் ஒரு ஃப்ரேஸு, ஒரு கிளாஸு, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸு, இண்டிபெண்டன்ட் கிளாஸு, நம்ம ஆட்கள் சொல்கிற மாதிரி மெயின், பிரின்சிபல், இப்படி பல வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் அதோடைய அர்த்தங்கள் என்னங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன? ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 சென்டென்சஸை எடுத்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். இந்த எடுக்கக்கூடிய 5 சென்டென்ஸும் ஒரே மாதிரியான சென்டென்ஸாக இருக்கக்கூடாது. 5 வேறு விஷயங்களை சொல்லக்கூடியது. ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டாக இருக்கலாம், ஒரு ஃபியூச்சர் ஃபார்மில் யூஸ் பண்ண சென்டென்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி சொல்லலாம். கான்சிக்யூட்டிவ் இவெண்ட்ஸ், அடுத்தடுத்து நிகழக்கூடிய சம்பவங்களை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து தினமும் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்தால் இதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் பயன்படுத்தணும். அதாவது ஒரு டிபெண்டன்ட்டில் என்ன கீவேர்டு வரும், இண்டிபெண்ட் ஆகிறப்ப அதற்கான கன்ஜங்ஷன் என்ன வரும், இந்த விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெளிவாக பண்ணிடலாம். இதெல்லாம் மனசில் இருந்தாலே ஈஸியாக போர்டு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் இது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவும், உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் உதவும். ஸோ இந்த ஒர்க் ஷீட்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதோடைய ஆன்சர் கீ ஸ்கேலே இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வேர்பல் எபிலிட்டி செஷனுக்காக இளமாறன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நன்றி, வணக்கம்.